Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. பூசணிக்கா மண்டியா குட் மார்னிங். டேய் பூசணிக்கா மண்டியா குட் மார்னிங் சொன்னா திரும்ப சொல்லணும்டா. உஷ்னு சொல்லாம குட் மார்னிங் சொல்லுங்க. காலையில எல்லாமே நல்லதா நடக்கும். அட முட்டாள்தனமா இப்படி பேசுறத நிறுத்து மோட்டு. பாத்துட்டு இருக்கல நான் ஒரு ஆராய்ச்சியில இருக்கேன். ஆமா எப்ப பார்த்தாலும் ஆராய்ச்சி பண்ணி பெருசா கிழிக்கிறேன்னு சொல்லுவீங்க. ஆனா நீங்க ஆராய்ச்சி பண்றதுல சொதப்பல் சொக்கலிங்கன்னு எனக்கு தான் தெரியும். என் கண்ணு முன்னாலே என் நண்பனை நீங்க அவமானப்படுத்த கூடாது. ஓ சரி, நான் இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்லுங்க நண்பா. என்ன நீங்க அவமானப்படுத்தாதீங்க. நான் ஒரு சயின்டிஸ்ட். எனக்கு லைஃப்ல ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. நான் ஒன்னும் உங்கள மாதிரி வெட்டி ஆபீசர் கிடையாது. போடா மண்டையா, மூச்சுக்கு 300 தடவை சயின்டிஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்க. என்னாலயும் ஒரு சயின்டிஸ்டா மாற முடியும். என்னாலயும் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண முடியும். என்ன சொல்ற பத்தலோ? ஆமா மோட்டோ, நிச்சயமா முடியும். ஆனா போடா மண்டையா, ஆனாவது அவனாவது. இன்னைக்கு இந்த பூசணிக்கா மண்டையனுக்கு நான் யாருன்னு காட்ட போறேன். நான் ஒரு பெரிய சயின்டிஸ்டா மாற போறேன். நீ உள்ள போடா. முடியாதம்ல. யாருகிட்ட? நம்ம கிட்டேவா? இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு. என்னையா பண்ண நீயே? என்னையா பர்ஃபெக்ட்டோ? அதுக்கு என்னன்னு தெரியாது. ஆனா பர்ஃபெக்ட்டா பிளாஸ்ட் ஆயிடுச்சு பாரு. வா, சூப்பர் வாசனை. உலகத்திலேயே சூப்பர் பர்ஃபியூமர்ஸ் நான் கண்டுபிடிச்சிடும் போல இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப சரியா சொன்ன மோட்டோ. இந்த மாதிரி ஒரு அற்புதமான பர்ஃபியூமை இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் மோந்து பார்த்ததே கிடையாது. தெரியுமா? டேய் பல்ராமே, இந்த ஸ்ப்ரேவோட வாசனை எப்படி இருக்குன்னு சொல்லு. கஜா கஜா ஸ்மெல்ல சும்மா தூக்குதுப்பா. அட இது என்னது? கசிடராம இருந்த இடமே தெரியாம மறைஞ்சு போயிட்டாரு. இங்க என்னதான் நடக்குது? கஜா கஜா மாமியாரே, மோட்டோ நீ என்னையா பண்ண? ஒழுங்கா என்ன சரி பண்ணிடு, இல்லைன்னா அவ்வளோதான். என்ன பண்ண? அடிச்சுட்டான். டாக்டர் ஜட்கா மோட்டோ இன்விசிபிள் மருந்து என் மேல தெளிச்சுட்டா போல இருக்குதுயா. இங்க பாருயா, என்ன கண்ணுக்கு தெரியாத மாதிரி மாத்திட்டான். அட இப்படி ஒரு விபரீதம் எப்படி நடந்துச்சு? அவன் சொல்றதுல போயிட்டு அவன் சொல்றத நம்பாத. நான் ஒண்ணுமே பண்ணல. இந்த ஸ்ப்ரேவை இப்படிதான் அடிச்சேன். அவன் திடீர்னு மறந்து போயிட்டான். என்கிட்ட தகராறு பண்ணான். டாக்டர் ஜட்கா நீயே மறைஞ்சு போயிட்டயா பாருயா. மோட்டோ ஓடிடலாம். இல்லன்னா அவங்க ரெண்டு பேரும் நம்மள அடியடின்னு அடிச்சே பீஸ் பீஸ் ஆக்கிடுவாங்க. யாராவது என்ன காப்பாத்துக்க. ரெண்டு ஆவி என்ன துரத்திக்கிட்டு வருது. பேய், பிசாசு, பூதம் என்ன துரத்திக்கிட்டு வருது. ஓட்டு பத்து சீக்கிரமா ஓடுங்க. அங்க பாருங்க, என்ன ஒரு பூதம் துரத்திக்கிட்டு வருது. என்ன காப்பாத்துக்க. அது வேற யாரும் இல்ல, டாக்டர் ஜட்காவும் கசிடராமும் தான். இவன் சயின்டிஸ்ட் ஆகணும்னு என்னென்னத்தே கண்டுபிடிச்சு என்னென்னமோ நடந்து போச்சு சார். இந்த சொட்ட தலைய மோட்டு எப்ப சயின்டிஸ்ட் ஆனா? ஓ சிங்கம் சார், எங்களை காப்பாத்துங்க. மோட்டு கிட்ட சொல்லி எங்களை சரி பண்ண சொல்லுங்க. முதல்ல இருந்து என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நான் இந்த பூசணிக்கா மண்டையன்கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு காட்டணும்னு நினைச்சேன். அதுக்கு இந்த சூப்பரான பர்ஃபியூமை ரெடி பண்ணனா. அத பாவி பர்ஃபியூம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க காட்டு, ஏன் மேலாடி சீக்கிரம். எங்க இருக்கு அந்த பர்ஃபியூம்? சிங்கம் சார், தயவு செஞ்சு அந்த பர்ஃபியூம் உங்க மேல அடிச்சுக்காதீங்க. இது அடிச்சதுக்கு அப்புறம் தான் கசிடேவும் டாக்டர் ஜட்காவும் இந்த மாதிரி ஆயிட்டாங்க. சூதானமா நடந்துங்க சார். இம்பாசிபிள். நிச்சயமா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு தெரியும். ஒரு பர்ஃபியூமை ஸ்ப்ரே பண்றதுனால ஒரு மனுஷன் எப்படி மாயமா மறைஞ்சு போக முடியும்? பாருங்க, நான் இப்ப இந்த பர்ஃபியூமை என் மேல ஸ்ப்ரே பண்ற பாருங்க. இப்ப நான் காணாம போயிட்டேனா என்ன? அப்படி எதுவுமே நடக்கல. ஆஹா சிங்கம் சார், இப்போ நீங்களும் மாயமா மறைஞ்சிட்டீங்க. உங்க காஸ்டியூமும் கண்ணா பின்னான்னு மறைஞ்சு போச்சு. மோட்டோ, இனிமே நம்ம இந்த ஊர் இல்ல வெளியூர் ஓடிடலாம். நல்ல டேஸ்டா இருக்கு. ஆனா இப்ப என்ன நடந்துச்சுன்னு அப்படி மூச்சு வாங்க ஓடி வாரீங்க? யாருக்கு பயந்து ஓடி வாரீங்க? அதெல்லாம் கேட்காதடா. சூடா டீயும் சமோசாவும் கூடுறான். நான் தெரியாதனமா இந்த ஸ்ப்ரேவை கண்டுபிடிச்சேன். இதை யார் மேல அடிச்சாலும் அவங்க காணாம போயிடுறாங்க. நான் மறைஞ்சிடுறாங்க. இன்னைக்கு உங்களை விட போது.
நீங்க எப்படி பண்ணீங்களா? உடனே இந்த மனுஷனாக்க நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஐடியா ஓடுறாங்க. போனவனை இழுத்து போட்டு நடிக்கிறாங்க. வேணாம், சொல்றாங்க. ஓடுங்க, நில்லுங்க. ஜான் ஆக போறான் டான். ஜான் ஆயிடுவான் டான். நான் மாயமா மறைச்சு எல்லாத்தையும் கொள்ளையடிக்க போறேன். என்னை யாராலையும் தடுக்க முடியாது. நிச்சயமா இந்த ஜானை தடுக்கவே முடியாது. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. உனக்கு பேமெண்டே கிடையாதுடா. சீக்கிரமா எல்லாரும் மறைஞ்சு போக. ஏய், அந்த நகையை என்கிட்ட கொடுத்துரு. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. பணமோ பணம். இந்த பிரச்சனைக்கு ஏதாவது பண்ணுடா. என்ன அடிச்சு நம்மள அடிச்சா கொன்னுடுவாங்க போல இருக்கு. அடே உன் திருவாயை மூடுறா. கதவை திறங்க. கதவை உடைச்சு மரியாதையா கதவை திறங்க. சீக்கிரம் கதவை திறங்க. என்ன பண்ணி எனக்கு தெரியாது. யாரா அது இப்படி கத்துறது? நான் அடிக்கிற அடியில நீங்க எல்லாம் பூதமா மாறிடுவீங்க. சாரி சாரி, வந்திருக்கிறதே பூதங்கள் தானா? ஐயா பூதா. பாக்ஸர், இது பூதம் இல்ல, நான் தான். என்னோட பேரு சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். அம்மா சாரி சிங்கம் சார், நீங்க எல்லாரும் எப்படி பூதமா மாறுனீங்க? சொல்லுங்க, என்ன ஆச்சு? எப்படி மாறுனீங்க? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஆமா, இவன் மறுபடியும் மயக்கம் போட்டுட்டான். இவனையும் நம்மள மாதிரி மாத்திரலாம். மோட்டு பத்துல இருக்கிற இந்த கதவை ஓட எங்களுக்காக ப்ளீஸ். இது டாக்டர் ஜட்காவோட வாய்ஸ் ஆச்சே. அவரு மாறிட்டாரா? சாரி சாரி. கஜ கஜ யோசிக்காதீங்க பாக்ஸர். கதவை அடிச்சு நொறுக்குங்க. மோட்டோ பத்தல எனக்கு அடிக்கிறதில் அவங்க பூதமா மாற போறாங்க. கசிட்டாராம் சார், நீங்களும் பூதமா மாறிட்டீங்களா? போட்டு பத்தலு ஒட்டுமொத்த கிராமத்திலயும் எல்லாரும் பூதமா மாறிட்டாங்க. சீக்கிரம் ஓடி தப்பிச்சுக்காங்க. பின்பக்க வாசல் வழியா ஓடிருங்க. டாக்டர் ஜட்கா சார், நாங்க ஓடி ஒளியறதுனாலவும் எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க எங்களை விரட்டுறதுனாலயும் எந்த பிரயோஜனமும் இல்ல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் உட்காந்து பேசினா தான் தீர்வு கிடைக்கும். ஏதோ நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு, உட்காந்து பேசுவோமே. ஏன் எல்லாரும் ராப்பிச்சக்காரங்க மாதிரி ரோட்ல நிக்கிறீங்க? உட்காந்து பேசி தீர்வு எடுக்கலாம். அட பத்துலு, இவன் பேசுறது உண்மைதான்பா. ஆனா அதுக்குள்ள எங்களுக்குள்ள தேங்கி இருக்கிற கோவத்தை நாங்க கொட்டி தீர்த்துக்கிறோம். இது தண்ணி அடிக்கலாம். வைங்க, எல்லாம் வைங்க, நீ வைங்க. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா மனுஷங்க மாறிக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? எல்லாரும் மேலயும் தண்ணி பட்டுச்சுன்னா எல்லாரும் தெளிவாயிருவாங்க. நான் போய் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், நீ இவங்களை சரி பண்ணிட மாட்டோம். மண்ட பயிலங்களா, எல்லாரும் பழையபடி மாறிட்டீங்களா? அப்புறம் எதுக்காக நான் தொடர்ந்து அடிக்கிறீங்க? இந்த ஸ்ப்ரேக்கான மருந்து தண்ணி தான். ஆமா, அந்த ஸ்ப்ரே எங்கடா போச்சு? அது டீ கடை மண்டைய கடை முன்னாடி விழுந்துருச்சுடா. என்னது? அப்படியா? ஓகே, நான் இதோ வந்துடுறேன். ஸ்ப்ரே இப்போ ஜான் கிட்ட தான் இருக்கு போல இருக்கு. மெசேஜ் வந்திருக்கு. ஏதோ ஒரு பூதம் பேங்க்ல கொள்ள அடிக்குதா. அது நிச்சயமா ஜானா தான் இருப்பான். நாம போய் பிடிக்கணும். வாங்க போலாம். அவன் தப்பிக்க கூடாது. அந்த குட்டை பையில தடுத்தே ஆகணும். ஆனா எப்படி பண்றது? பத்துல வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதடா. நீயே ஏதாவது சொல்லுடா. ஐடியா.
நாம இன்னும் மாயமா மறையலையா? இல்ல பாஸ், நாம பழையபடி மாறிட்டோம். குட்டப்பையில ஸ்ப்ரேங்கடா. அது மொத்தமா காலி ஆயிடுச்சு. வெறும் பாட்டில் தான் இருக்கு. ஓகே, இன்னைக்கு நீ தீர்க்கலாம் அவனை. போலீஸ் லேட்டா தான் வருவோம். அத கண்டிப்பா வருவோம். அது வரைக்கும் அவனை அடிச்சு தோச்சு காய போட்டு அயன் பண்ணுங்க. இது எப்படி இருக்கு? Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.